இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசையும் கூட சும்மா வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி அப்படியே சட்னியும். நீங்கள் நார்மலாக கோதுமை தோசை பண்ணுறத விட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், வேணும்னா பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு மாவை கரைச்சி வச்சுட்டு சட்னி வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி, நீங்கள் எப்போ தோசை ஊற்ற போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. மாவு, கொஞ்சம் தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சிடுறேன். அப்புறம் லாஸ்ட்டில் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். தக்காளி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2-3 வெங்காயம், 2 தக்காளி ஈக்குவலாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இதில் எதுவுமே போட தேவையில்லை. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் போதும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். எடுத்து அரைக்கிறப்ப வேணுன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை நம்ம நார்மல் சுகர் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெங்காயமும் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும். அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இதில் கொஞ்சம் வித்தியாசமான நல்ல டேஸ்ட் கொடுக்குறதே இந்த ஜீரகம் தான். ஒரு 10-15 ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப வதங்கக்கூடாது, ரொம்பவும் பச்சையாகக்கூடாது. கொஞ்சமாக ஜீனி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். சும்மா கொஞ்சமாக மிக்ஸி கழுவுற தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொரனே அரைச்சிக்கோங்க. அந்த மிளகாய் லைட்டாக திப்பியாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுறதுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கெட்டியாகவே. அதில் நீங்கள் ரவை இதில் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சீரகம், இதில் நீங்கள் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சும்மா வெங்காயம், கறிவேப்பிலை, சீரகம் இது மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஊத்தாப்பம் மாதிரியே ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரவை சேர்த்துட்டு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சு அப்படியே ஃபுல்லாக ரோஸ்ட் மாதிரி ரவா ரோஸ்ட் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியே ஊற்றிக்கலாம். சூப்பராக தான் இருக்கும். நீங்கள் ஊற்றுறப்ப சென்டரில் ஊற்றாமல் சுற்றிலும் ஊற்றி அப்புறம் சென்ட்ரலுக்கு மாவு வர்ற மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நான் இன்றைக்கி சும்மா எப்பவும் போல் கோதுமை தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கிட்டேன். இந்த சட்னிக்கும் இந்த கோதுமை தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும்ல. நீங்கள் நார்மலாக கோதுமை சப்பாத்தியோ இல்லை தோசையோ எது பண்ணாலும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த சட்னி நீங்கள் தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுறோம். இது கூட வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள்.